பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு எனது முதல் வணக்கம். முத்தமிழை மூச்சாய் சுவாசித்து முக்காலத்திற்கும் ஏற்ற முத்தமிழ் கவிதைகளை படைத்த முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி பெருமையோடு பேச வந்திருக்கும் எனது பெயர் சுப்பிரமணிய பிரபாகரன். பாட்டுக்கொரு புலவன் சுப்பிரமணிய பாரதியாரின் இதய துடிப்பின் இசையில் எழுந்த ராகங்கள் எல்லாம் இசைத்தமிழே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் மனதில் மலர்ந்த மாயங்கள் கொண்ட மாற்றங்கள் எல்லாம் மென்மை தமிழே. தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் உள்ளத்தில் உதித்த உணர்ச்சிகள் எல்லாம் உயிர் தமிழே. சீரிய சிந்தனை, அவரது சீரிய சிந்தனையில் சிக்கிய சொற்கள் எல்லாம் செந்தமிழே. முதிர்ந்த மூளை, அவரது முதிர்ந்த மூளையில் உதிர்ந்த உரையாடல்கள் எல்லாம் முத்தமிழே. கவி புயல், கவிதையின் புயல், அவரது கற்பனை நிரப்பிய காகிதங்கள் எல்லாம் கவிதை தமிழே. அவரின் தனித்துவ தமிழால் தமிழின் விதியையும் தமிழர்களின் விதியையும் தலைகீழாக மாற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை என்று சொன்னவுடன் நெஞ்சு புடைக்க குருதி கொதிக்க வீரம் வெளிவர முக்கிய காரணம் முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதியார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர்களின் தலையை கவிழ்த்து உரிமை எல்லாம் பெற உகந்தவள் என பெண்ணுக்கு மாபெரும் பெருமை சேர்த்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். விடுதலைக்காக வீராவேசமாய் வீச்சருவா வார்த்தைகளை வீசியவர் நம் வீர கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பாத சுவட்டை பின்பற்ற கோடி மனம் தேடி வர திசையெங்கும் முத்தமிழ் முரசாய் ஒலிக்கும். பாரதியின் வரிகள் என் எண்ணத்தில் எழுந்து நிற்கும் எழுச்சி, பாரதியின் வரிகள் என் புத்திக்குள் பூரிப்படைந்து நிற்கும் புத்துணர்ச்சி. ஆதலால் என் தமிழ் நரம்புகள் துடிக்கின்றனவை தமிழனாய் தன்னம்பிக்கையுடன் வெடிக்கின்றன. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் கவிவரிகள் நம்முள்ளே கர்ஜித்துக் கொண்டிருக்கும் வரை முத்தமிழும் கவித்தமிழும் தமிழின் அனைத்து பெருமைகளும் காற்றாய் அல்ல காட்டாராய் எங்கும் பொங்கும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நன்றி, வணக்கம்.